வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஐஷா பீட்டர்ஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து டைட்டில் யோசிக்கல, நான் வந்து அப்படி தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுது அப்படின்னு எனக்கே தெரியல. அண்ட் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுதாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சாரி, இத்தனை நாள் ரொம்ப நாள் பிரேக் அப்புறம் நான் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறமா போடல. சாரி. இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அது அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி செகண்ட் சேனலில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். அது சுத்தமாக வந்து மூட் சரியில்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நான் இந்த எக்ஸ்கியூஸ்லாம் இல்லாமல் ஒழுங்காக தோட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒருத்தவங்களோட செஸ்ஸில் படுத்துட்ருக்கீங்க. 2 பேரும் நேக்கடாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஹெட்டை இது பென் பண்ணி பார்த்தா அது தயங்க தான். பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே அவன் செஸ்ட்டில் ஒரு மாதிரி சர்க்கிள்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அவன் ஆப்ஸு அப்படின்னு ஃபுல்லாக வந்து நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனே உங்களை பார்த்துட்டு, ஒயான் என்னடி பண்ணிகிட்ருக்க? அது சும்மா தயங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு திருப்பி அப்படி தான் பண்ணுறீங்க. அவன் நெக்லேருந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் பார்த்துட்டு, வேண்டாம் பொண்டாட்டி, நைட்டு தான் அத்தனை ரவுண்ட் போயிருக்கு, திருப்பி ஸ்டார்ட் பண்ணாதான் அப்புறம் உன் பாடி தாங்காது, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, பரவாயில்லையே, என் புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டியாக இருக்குது தானே என் கடமை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதையும் பார்த்துட்டு, ஆஹா, மேடமுக்கு ஏற்ற புருஷனாக தான் நான் இருக்கேன்டி, என் வாழ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி சரி, அதெல்லாம் விட, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுந்துச்சி போகிறீங்க. அதையும் பார்த்துட்டு, ஹே என்ன இது பண்ணி விட்டுட்டு நீ பாட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சியோங் விளையாடுதேன், சும்மா சொன்னேன் வா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க. அதை அவங்க அப்படியே இழுத்து போட்டுட்டு அவங்க மேலே ஓவர் ஆகுறான். ஓவர் ஆகிட்டேன். நான் சும்மா சொல்லலை பொண்டாட்டி, நான் வந்து நிஜமாக தான் சொன்னேன், இப்போது எனக்கு வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, இங்கே வேணாத்தையும் ரொம்ப தப்பு, என்னால் சத்தியமாக முடியாதுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா, நான் பேச்சு கேட்க மாட்டேன், சும்மா இருந்தவனை சுரண்டி விட்டல அனுபவி அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. என்ன தான் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அவன் கிஸ் பண்ணும்போது உங்களால் தடுக்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பர் ஆகுது. நெக்கு, செஸ்ட்டு அப்படின்னு அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே நேக்கடாக இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை, அவன் பாட்டுனே கிஸ் பண்ணிட்டுருக்கான். இப்படியே ஒரு மேக்கப் செஷன் முடியுது. நீங்கள் அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிட்டு, போதுடா அப்படின்ற மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு ஏஞ்சி போகிறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு, சரி சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அவன் ஏஞ்சி வரான். நீங்கள் அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. அவனும் வரான். தயம், நீ எதுக்கு இங்கே வர? போ, நல்ல பிள்ளையாட்டம் வெளியேறு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, நோ 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 நோ, எனக்கும் இல்லை வேலை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வரான். தயம், முடியலடா என்னால் இருக்கனே, ப்ளீஸ் வெளியே போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு பிப்பி, நம்ம வந்து வாட்டரை சேவ் பண்ணும், இந்த உலகத்துக்கு அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, ஆஹா, வாட்டரை சேவ் பண்ணுறது இந்த உலகத்துக்கு நல்லதா இல்லை என் கரடி குட்டிக்கு நல்லதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, ரெண்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் வேறு அந்த பாக்ஸஸ் மேலே வேறு போட்டுட்டுறான். அவ்வளோதான், அங்கே ஃப்ளாட்டாக அங்கே தான் நீங்கள் அப்படியே அவன் மறுபடியும் கிஸ் பண்ணுறான். இங்கேயே ஒரு ரொமான்ஸ் போகுது. அப்படியே நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு வெளியே வரீங்க. அவங்க பாரு, அவங்க நான் போயிருந்தேன்னா 20 மினிட்ஸில் வந்துருப்பேன்டா, பாரு இப்போ 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அதையும் பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, தயம், வேலைக்கு லேட் ஆகலையா உனக்கு? அதுக்கு எனக்கு போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, தயம் கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதடி, ஆஃபீஸில் ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். நீங்கள் இங்கே பண்ணுறதே போதும், ஆஃபீஸில் வந்து ஒன்றும் பண்ண வேணாம், வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, இப்போலாம் சொல்லக்கூடாது பேபி அப்படின்ற மாதிரி அவன் க்யூட்டாக போட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் லிப்ஸை கடிச்சிட்டு, பலிக்குது அதுக்கு தான் கடிச்சான், வீடியோக்கு போ அப்படின்ற மாதிரி தள்ள விடுறீங்க. இப்படியே 2 பேரும் குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணி கிளம்பி கீழே வரீங்க. அவங்க அத்தை நின்றுட்டுருக்காங்க. என்னப்பா இன்றைக்கும் லேட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த அவங்க அப்படியே ப்ளஷ் ஆகுறான். நீங்களா,
இவனை பாரேன், ப்ளஷ் ஆக வேண்டியது நானு. இவன் ப்ளஷ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவனா ப்ளஷ் ஆகிட்டு எல்லாம் அப்படிதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களா தலையில் அடிச்சுக்கிறீங்க. ஐயோ, இங்கே நான் பண்ண வேண்டியது அவன் பண்ணுறான், அவன் பண்ண வேண்டியது நான் பண்ணுறேனே அப்படின்ற மாதிரி இப்போ உட்காந்து கடைக்கடைன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. தயவங்க பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. சரி சீக்கிரம் சாப்பிடுடா. எனக்கு பசிக்குது, நான் பொறுமையாக சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். டென்ஷன் ஏற்றாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போடி அப்படின்ற மாதிரி அவன் பொறுமையாக சாப்பிட்டுட்டு கிளம்புறான். சரி நீங்கள் 2 பேரும் அப்படியே ஆஃபீஸ் போய் சேர்றீங்க. ஆஃபீஸ்க்கு போனால் நீங்கள் நேராக போகும்போது லில்லி இருக்கா. என்ன மச்சான் இன்றைக்கும் லேட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படி தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே உங்கள் மேனேஜர் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன இன்னைக்கும் லேட்டு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. பின்னாடியே தேவங்க வரான். என்ன நீங்கள் 2 பேரும் லேட்டாகவே வந்துட்டுருக்கீங்க, இது என்ன கதை அப்படின்ற மாதிரி அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் 2 பேரும் சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லி எதோ சமாளிக்கிறீங்க. 2 பேருக்கும் 10 நிமிஷமாக அவர் பிளேடு போடுறாரு போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா தான் சரி போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு விட்டுறாரு. நீங்கள் 2 பேரும் போய் வேலையை பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் ஒரு ஐடி கம்பெனியில் நார்மலாக ஸ்டாஃப்ஸாக வந்து வேலை பார்க்குறீங்க. ஸோ தயாவுக்கு கொஞ்சம் தூரம் உங்கள் கேபினை விட்டு அவன் அப்படியே சோகமாக போகிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. போய் வேலையை பாடுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி போகிறேன் போ அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே சிரிச்சுட்டே போயிடறான். இப்படியே டைம் வந்து பாஸ் ஆகுது. லன்ச் டைமும் வருது. நீங்களும் லில்லியும் போய் உட்காந்துட்ருக்கீங்க கேன்டீனில். தயங்கும் வரான். அப்படியே ஜிம்மினும் கூட வரான். நீங்கள் அப்படியே தயங்கம் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டேன். எல்லோரும் 4 பேரும் உட்காந்து ஒழுங்காக சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே தயங்கே பார்த்துட்ருக்கீங்க. அவன் பார்த்துட்டு என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை தயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. தயங்க ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டேன். அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜிமினா மச்சான் வாழ்றடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயங்க பார்த்துட்டு என்ன இப்போ உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை மச்சான் எனக்கும் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். மச்சான் அதெல்லாம் வந்து தானாக அமையணும், உன்ன மாதிரி மூதேவிக்கெலாம் அமையாது அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். ஜிமின் அப்படியே பார்த்துட்டு டேய் இதெல்லாம் ஓவராக தெரில உனக்கு, அஃப்கோர்ஸ் நாட் மச்சான் அப்படின்ற மாதிரி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜிமினும் சரி போய் தொலை, ஃப்ரெண்டாக போயிட்டியே ஏதோ போய் தொலை அப்படின்ற மாதிரி அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டுருக்கீங்க. தயங்க பார்த்துட்டு பாரு ஆஃபீஸ் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறான் நான் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். ஜிமின் பார்த்துட்டு பின்னா இவர் பின்னாடியே குட்டி போட்டு நாய் மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்களோ போடா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். டேய் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தயங்க கேட்குறான். சாப்பிட்டு வா மச்சான் அப்படின்ற மாதிரி ஜிம்னும் எழுந்துச்சி போயிடறான். அவங்க ஃப்ரெண்டு லில்லியும் போயிடுறா. தேங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக வந்துட்டுருக்கான். வந்துட்டு இருக்கும்போதே ஒரு இடம் மாதிரி இருக்குது. லைக் அந்த பக்கத்துலேயே வந்து அந்த காஃபி போடுற ப்ளேஸ் இருக்கும்ல அது இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி சந்து மாதிரி போகுது. ஆக்சுவலாக அது வந்து பாத்ரூமுக்கு போகிற வழி. அது கொஞ்சம் உள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த சைடு யாருமே இல்லை. அந்த இடத்துக்கு அவன் க்ராஸ் பண்ணும்போது அவனை ஒரு கை பிடிச்சி இழுக்குது. அவங்க அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். அது நீங்கள் தான் என்ன புருஷா என்னை மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவனோட நெக்கை சுற்றி ரேப் பண்ண மாதிரியே பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். என்ன இப்போ தான் ஸ்மைல் பண்ணால் மூஞ்சி கோணிக்குது, ஏன்னா பார்க்கவே இல்லை பொண்ணுங்க, நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். என்ன தயம் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க சொல்கிறேன், நான் ஒன்றும் உன்னை என் பின்னாடியே சுற்ற சொல்லியே, அப்புறம் கொஞ்சம் என்னையும் ஏற எடுத்து பார்க்கலாம், அப்படி அவ்வளோ நேரம் அவன் பக்கத்தில் தானடா உட்காந்துட்டு இருந்தேன், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவ்வளோலாம் இருக்கக்கூடாது என் கரடி குட்டிக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் வேறு என்கிட்ட வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். வேறு யார் மிஸ்டர் என்வக்கிட்ட வச்சுக்கவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவனுக்கு செம்ம டென்ஷன். தயாவுக்கு யார் என்வக்கிட்ட வச்சுப்பியான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து லைட் அப்படியே உங்கள் கழுத்தை நெருக்கிற மாதிரியே வந்துடுறான். அப்புறமா அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கே பாருவாயான்னு என் டென்ஷனை ஏற்றிட்டு இருக்காதான், நான் உங்ககிட்ட பேசுகிறது வேற, நீ சொல்கிற பதில் வேறடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே உங்களை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். அவங்களால பேக் கிஸ்ஸே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ரஃப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனா செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியா அவன் செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்களா ஸ்ட்ரக்கிள் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் அவங்க லிப்பை போட்டு பைட்லாம் பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு கேட்குறீங்க. பின்னா சென்வுக்கு போயிடுறே அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இங்கே பாரு தயம், நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், பேச்சு கூட நீ சொல்லக்கூடாது வயான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரிப்பா சாரி சாரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே கோவமாக மூஞ்ச வச்சிட்ருக்கான்.
பாருடா, சாரி, நான் சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னதெல்லாம் ஏன் தயம் சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிடுறான். நீங்களா ஐயோ இவன்கிட்ட ஒன்று சொல்லக்கூடாதே, இப்போ எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்க. அப்படியே சரி ஓகே டைம் வேறு ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவங்க எப்படின்னா வேலை பார்த்துருக்கும் போது சும்மாவே இருக்க மாட்டான். அவன் இப்படி அப்படின்னு நடந்துக்கிட்டு உங்களை இடுப்பை பிடிச்சி கிள்றது, உங்களை நோண்டுறது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி லஞ்சுக்கு அப்புறம் அவன் வரவே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி அவனையே திரும்ப திரும்ப பார்க்குறீங்க. அவங்க உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை. அவன் அத்தனை வாட்டி நடப்பான். ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தயாங் வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான், நடந்துக்கிட்டே இருப்பான். அப்படி இருப்பட்ட ஆள் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போச்சு, செம்மையாக கோச்சிட்டு இருக்கான் போலியே, ஐயோ இவனை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. சரி ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி வேலையை வந்து கடகடன்னு முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. உங்கள் மேனேஜர்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லிவிட்டு, ஆனால் தயவங்கிட்ட சொல்லலை, இது தயவுக்கும் தெரியாது. பிகாஸ் அவன் வந்து உங்கள் மேலே கோவத்தை காட்டுறேன் அப்படின்ட்டு உங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். அதனால் அவனுக்கு தெரியல, அவன் அப்படியே அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறீங்க. வந்தா என்னவோ ஏன் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை கேட்குறாங்க. அது அத்தை, உங்கள் பையனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தர போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா, அப்போது இன்றைக்கி உனக்கு இடைஞ்சல் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. புரியல. இல்லைவா, நான் கொஞ்சம் ஊருக்கு போகிறேன். ஏன் அத்தை? இல்லைம்மா, எங்கள் அம்மா ரொம்ப நாளாக என்னை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் போகிறேன்டா அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை சொல்கிறாங்க. சரி அப்போ நல்லா போயிட்டு வாங்க, பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக சாப்பிடுங்க, தயவு செஞ்சு நீயாவது சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கோமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி சரி அத்தை, நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஒழுங்காக சாப்பிட்ணும், தயவு செஞ்சு கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க, நீ செஞ்சு சாப்பிடு ஓகே. வேணும்னா அந்த மெய்டை வந்து சமைக்க சொல்லு. அதெல்லாம் வேணாம் அத்தை, நானே சமைச்சிக்கிறேன். சரி ஓகே பத்திரமா இருங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் வா எதுக்கு நான் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டையே அப்படியே குறுக்கால் நெடுக்கால் நான் சுற்றிட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒருத்துக்கு கால் பண்ணுறீங்க. ஏய் என்னடி தூங்கிட்டு இருக்கியா? ஆமாம் மச்சான், செம்ம தூக்கண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்டி மணி 4 தாண்டி ஆகுது, நீ என்ன ஆஃபீஸில் இல்லை மச்சான், நான் வந்து கடைன்னு வேலையை முடிச்சுட்டு கடைன்னு வீட்டுக்கு வந்துட்டேன்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி என்ன தூங்கோட அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு ஃபோன் வைக்க போகிறா. இரு, என்ன மச்சான், எனக்கு ஒரு ஐடியா கொடு. என்னத்துக்கு? அதான் மச்சான், என் புருஷன் கொஞ்சம் கோச்சிட்டு இருக்கானா, ஒழுங்கா கேளு. சரி சொல்லி தோலை. அவன் கோச்சிட்ருக்கான், அதனால எனக்கு ஒரு ஐடியா வேணும் அவனை வந்து இது பண்ணுறதுக்கு சமாதானப்படுத்துறதுக்குடி. சரி என்னடி, நீங்கள் லவ் பண்ணும்போது தான் என் உசுரை எடுத்த, நான் இப்போமாடி அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு மச்சான் நீ தாண்டி எனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ உனக்கு ஃப்ரெண்டான பாவத்துக்கு நான் என்னென்ன வேலை பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஒன்றும் இல்லை மச்சான், இன்னும் கொஞ்சம் மாதம் கழித்து என் பிள்ளைக்கு ஆயா வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அடிப்பாவி, உன் குடும்பத்துலேயே நான் உட்காந்துருந்தேன், எனக்குன்னு புள்ள குட்டி வர வேணாம், அதுக்கு ஃபஸ்ட்டு லவ்வர் இருக்கணும். சரி 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 அதெல்லாம் நீ நிற்காத மச்சான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு ஒரு ஐடியா தரா. ஒர்க் அவுட் ஆகும்ல? ஏய் உன் புரிசண்டி, உனக்கு தாண்டி தெரியும் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. சரி சரி உனக்கு ஃபோனை வெய்ய, நான் பார்க்கணும். அதுதானே உனக்கு வேலை முடிஞ்சோ நீ என்னை கழட்டி விட்டுருவியே. சரி வெய்ய மச்சான், நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோனை வச்சுட்டு, நல்ல ஐடியா தான், சரி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுறீங்க. இப்படியே ஈவினிங் ஆகுது. தயவங்க வந்து உங்கள் கேபினில் பார்த்துருப்பான். நீங்கள் இல்லை, அதை பார்த்தோன்னே லில்லிக்கிட்ட, லில்லி வயனேங்க அவள் அப்போவே கிளம்பி போயிட்டா அவங்க அப்படின்ற மாதிரி லில்லி சொல்றியா? கிளம்பி போயிட்டாளா? அவள் கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி லில்லி சொல்கிறான். ஏன்? அவள் சீக்கிரமாக வேலை முடிச்சிட்டான்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி லில்லி சொல்லிட்டா. அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. சரி ஓகே, அவன் நம்ம மேலே கோச்சிட்ருக்காளா என்ன? ஆக்சுவலாக பார்த்தா நான் தானே கோச்சிட்ருக்கோம், அவன் என்ன என் மேலே கோச்சிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. இருக்கு வயன் உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் கோவமாக வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா வீடே இருளோன்னு இருக்குது. அவன் பார்த்துட்டு வீடு இப்படி இருக்குது, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன பண்ணிகிட்ருப்பான்? அந்த ரேணுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்ருப்பான், வேறு என்ன தெரியும் அந்த அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி அவன் கோவமாக மேலே வரான். வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணான். அப்படியே அந்த பெட்டில் வந்து ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து சாரின்னு ஒரே ஒரு லெட்ரு வச்சுருக்கீங்க. அது கூட க்யூட்டாக ஒரு டெடி பேரை ஒரு கேண்டிலில் வந்து வச்சுருக்கு. அந்த மாதிரி வச்சுருக்கீங்க, அதை லைட் பண்ணி அழகாக இருக்காது.
அவங்க அப்படி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்படிலாம் பண்ணால் நான் உன்னை மன்னிச்சிருவேன் நினச்சிட்ருக்கேன் ஒயன் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கான். அவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் போய் அவனை பேக் ஹக் பண்ணுறீங்க. அவங்க திரும்பி பார்த்துட்டு, என்ன உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கோல்டாக கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, இன்னும் என் மேலே இருக்க கோவம் தெரியலையா அவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு, எப்படி தரும் என்ன பேச்சு பேசுன நீ அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். சாரி அவங்க அதை நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன தெரியாமல் பண்ணிட்டேன்? எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா அந்த வார்த்தை. நீ என்ன வேணால் சொல்லுவாயா, என்னை அடி, நீ திட்டு, என்ன வேணால் பண்ணானா தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். சாரி, எனக்கு தெரியும் அது தப்பு தான், சாரிடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். சரி, இப்போது என் டாடி சமாதானப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருது. அவன் அப்படியே எல்லாத்தையும் அடக்கிட்டு, நீ ஒன்றும் பண்ண வேணாம் தள்ளு, ஃபஸ்ட்டு இந்த ரூமை குப்பையாக்கி வச்சுருக்கல அதை க்ளீன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குப்பையா? இதுவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் அதுதான், எவ்வளோ குப்பை பண்ணி வச்சுருக்க வீட்டை அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அவனுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன். என்ன கஷ்டப்பட்டு செஞ்சான்? ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னான். இப்போ நல்லா இல்லையா இல்லை அப்படின்னு இருக்கும்போது, என்னடி இல்லை என்ன இல்லை அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அப்படியே வாலில் போய் ஹிட்டாகி நிற்கிறீங்க. அப்படியே அவங்க உங்களை பின் பண்ணுறான். பின் பண்ணிவிட்டு, என்ன அப்புறம் சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு அவனுக்கும் ஸ்மைல் ஆட்டோமேட்டிக்காக வருது. அவன் அப்படியே சிரிச்சுட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. கொஞ்சமாக அந்த கிஸ் டீப்பர் ஆகுது. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே தான் அவனோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். நீங்கள் அப்படியே அவனோட ஆப்ஸு செஸ்ட்டுன்னு ஃபுல்லாக ரப் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே உங்கள் ஷர்ட்டையும் தூக்கி போடுறான். தூக்கி போட்டதுக்கப்புறமா உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் உங்கள் ஹெட்டுக்கு மேலே வச்சு பெயிண்ட் பண்ணுறான். லைக் இப்போ அவங்களோட இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குல்ல பிக், அந்த மாதிரி வாலில் இருக்க மாதிரி அப்படியே பின் பண்ணிவிட்டு ஹாஷாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்படி அந்த கிஸ் நெக்குன்னு ட்ராவல் ஆகுது. அப்படியே செஸ்ட்டு உங்கள் பெல்லி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணாட்டி என்னமோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ப்ளஷ்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அவங்க எனக்கு ப்ளஷ் ஆகுதுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பெட்டில் போட்டுட்டு உங்கள் மேலே ஓவராகி வரான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி அப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றே அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். என்னடா? இல்லை, எத்தனை வாட்டி பார்த்தாலும் என் பொண்டாட்டி என் கண்ணுக்கு அழகாகவே தெரியறாளே அப்படின்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது, ஆஹா நல்லா இருக்கே இந்த டயலாகு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது டயலாக்லாம் இல்லடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்சமாக அவங்க நெக்கு அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேலே தான் படுத்துட்ருக்கான். நீங்களும் அவனும் ஒரே பெட்ஷீட்டுக்குள்ளே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துட்ருக்கீங்க. அப்படியே அவங்களோட ஹேரை ரப் பண்ணிக்கிட்டே ஐ லவ் யூடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐ லவ் யூ டூ ஓடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவன் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, நான் இதோட இந்த 1 ஷாட் முடிச்சுக்கிறேன். இது ரொம்ப சின்ன 1 ஷாட் தான் எனக்கு தெரியும். சும்மா ஃபீல் குட்டாக போடலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் போட்டிருக்கேன். அங்கங்கே நான் கொஞ்சம் வளரிருப்பேன். அது என் வாய் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பாய் சராங்கே.